ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 4, 5 எலெக்ஷன்ல அவங்க வந்து தோல்வியை சந்தித்து விட்டார்கள். தவறான முடிவு எடுத்ததுனாலயோ, இல்ல ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையாலோ தவறான முடிவுனால அவங்க இன்னும் பலத்துக்கு வர முடியாம இருக்காங்க. 2019 அவ்வளோ பெரிய பலமா எதிர்க்கட்சி வந்ததுக்கு கேப்டன் மறைந்ததுக்கு அப்புறம் எல்லா இடத்துலையும் பூத் கமிட்டி அமைச்சு இப்போ எல்லாரையும் பேச வச்சு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை வைத்திருக்கின்றார்கள். இதுவே எவ்வளோ பெரிய விஷயம். ஆகவே இது வந்து பிரேமலதாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அவர்கள் கட்சியினர் எல்லாம் அந்நியார் என்று அழைக்கக்கூடிய பிரேமலதா அவர்களுக்கு வெற்றி. எடப்பாடி அவர்களுடைய மிகப்பெரிய தோல்வி தான். ஆகவே ஏதோ ஒரு விதத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க வந்து கொண்டு வரணும். எனக்கு கிடைத்திருக்கிற தகவல் வேறு மாதிரி தான் இருக்கின்றது. ஆகவே வந்து போன தடவை நூலிலையில் பெரிய ஒரு அதிருப்தியெலாம் இல்லை, எடப்பாடி அவர்களுக்கு பெரிய ஒரு அதிருப்தியெலாம் இல்லை. அப்படி இருந்தும் அவர் வந்து தோல்வியை சந்தித்தார் என்றால் அது ஏடிஎம்கேனால் டிஎம்டிகேனால் வந்த தோல்வி தான். இதை சரி செய்வதற்கு இப்பொழுது வந்து களப்பாணையாற்றி விஜய் பிரபாகரனும் பிரேமலதா அவர்களும் தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து பூத் கமிட்டி அமைச்சு மிகப்பெரிய ஒரு கொஞ்சம் அப்படி இப்படி சிறு சிறு மனப்பான்மையில் இருந்தவங்க எல்லாருமே இப்போ வந்து உச்சபட்ச ஆர்வத்தில் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள். ஆகவே திமுகவை அனுசரித்து சென்றால் மட்டுமே தேமுதிகவை அனுசரித்து சென்றால் மட்டும் எடப்பாடியின் அவர்களுடைய கனவு பலிக்கும் என்பது தான் உண்மை நிலவரம் நண்பர்களே. ஆகவே அதை நோக்கி அவர் காய் நகர்த்த வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு, எடப்பாடி அவர்கள் இன்னும் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இல்லை, மக்கள் பிரதிநிதியாக வரப்போகின்றார். தப்பான ஷூட்டிங், தப்பான இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி வந்து ஐயா ஐயான் அப்படின்ட்டு ஒரு பசுமையான பச்சை நிறத்தில் நின்றுக்கிட்டு எங்கள் காவெல்லாம் காய்ச்சி போச்சுன்னு ஓவர் ஆக்டிங் கொடுத்து கெடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து எடப்பாடியோட வேற டேமேஜ் பண்ணுறதுக்கு வெளியிலேருந்து ஆள் வேண்டாம், அவங்க கட்சிக்காரர்களும் கூட ஷூட்டிங் எடுக்கிறவங்களே சரியாக போயிடும். ஆகவே தேமுதிகவை புறக்கணிக்காமல் அவர்கள் உடனடியாக அவர்கள் அரவணைக்க வேண்டும் என்பது என்னுடைய செய்தியாக மட்டும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்ற நண்பர்களே.